தேங்க்யூ சார். அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் திருமதி ஸ்வேதா காஷிராஜா அவர்களை வேறொரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். பிளீஸ். அவர்கள் சிறப்பு விருந்தினர், படக்குழுவினர் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அரம்சை இந்த டைட்டில் பாலு சார் கிட்ட நான் ஆரம்பத்தில் 2-3 தடவை கேட்டிருக்கேன். அரம்சைனா என்ன சார் அர்த்தம், எனக்கு இதுக்கு புரியலை, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அறம் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல அது வேறுபடும். இதுதான் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு படம் இதுக்கு பதில் சொல்லும். இவ்வளவுதான் எனக்கு சொன்னாரு அவர். எனக்கு கதை இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை, சார்கிட்ட நான் கதை கேட்டது இல்லை. நான் பாலு சார் பண்ற படம் கண்டிப்பா ரொம்ப சிறந்த படமா இருக்கும். அதனால அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. ரெகுலரா நான் ஷூட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டப்பிங் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் நான் போய் 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 இந்த படத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த அரம்சைக்கு பதில் எனக்கு கிடைச்சது. முழுக்க அரசியல் படம் தான். நார்மலா எனக்கு அரசியல் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நான் இல்லை. அதிகபட்சம் அரசியல் அப்படின்னா பெருந்தலைவர்கள் காந்தி, நேரு, காமராஜர், அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்போனா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவ்வளவுதான். அதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. ஆனா இந்த அரம்சை 2 வருஷமா நான் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அரசியல்னா என்னங்கிறது எனக்கு கத்துக் கொடுத்தது இந்த அரம்சை திரைப்படம். அவ்வளவு விஷயங்கள். மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், பெண்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், தொழிலாளர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே எனக்கு பதில் கிடைச்சது. டெய்லி நான் நியூஸ் பாக்குறப்போ ஒவ்வொரு நாளும் படத்துல பார்த்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு அதுக்கு கனெக்டடா இருக்கும். ஸோ அப்போ மறுநாள் பாலு சார்ட்ட சொல்லுவேன், சார் இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன், நம்ம படத்துல சொன்னது நியூஸ்ல வந்தது, இது மூலமா தான் நான் இன்னைக்கு அரசியலை கத்துட்டு இருக்கிறேன். அரசியல் இந்த படத்துல ஒரு டயலாக் வரும், அறம் செய்யவே இங்கு அரசியல் களம் என்ற சொல்லின் உச்சம்தான் இந்த அரம்சை திரைப்படம். ஸோ அரசியல் களத்திற்கு வழியை உண்டாக்கி, அரசியலை உருவாக்கி, அரசியலை வேறுபடுத்தி மிகவும் அழகா நமக்கு இயக்கி இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இது மக்களுக்கான படம். மக்கள் கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப துணிச்சலா இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்களால மட்டும்தான் இது சாத்தியம். தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்த்துருங்க. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும், பாருங்க. இந்த படத்துல நானும் இருக்கிறேங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். டைரக்டர் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, இது எல்லாத்துக்கும் மேல பாலு சார் ஒரு நல்ல மனிதர். எல்லாருமே சமமா பார்ப்பாரு. பெண்களை மிகவும் மதிப்பவர். அவருடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, நாட்டு மேல இருக்கிற பற்று, சினிமா மேல இருக்கிற லவ், இது எல்லாத்துக்கான பலன் இந்த அரம்சை. அரம்சை தொடக்கம் மட்டும்தான். அவருடைய பாதைகள் இன்னும் ரொம்ப தூரம். நிறைய நல்ல படங்கள் மட்டும் கொடுப்பாரு. ஸோ இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்த பாலு சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக எல்லாருமே பாலு சார் பத்தி பேசியாச்சு. இப்ப பாலு சார் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரம்சை திரைப்படத்தை பத்தி அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா எப்படி, அவங்க லாஸ்டா முடிவுரை ரொம்ப அழகழகா பேசுவீங்க, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சோ பாலு சார் படத்தை பத்தி ஒரு சில வார்த்தை. மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதல் பைலன் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். அது பதில் இல்லை, ஒரு தெளிவுபடுத்திடுறேன். நாங்கள் அரசியல் பேசவில்லை, இது அரசியல் படமா, பட் நாங்கள் அரசியல் பேசவில்லை. இப்பயே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே அடுத்த வாழ்க்கை இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு புரியும், அதனால அது விளக்க விரும்பல. என்ன காரணம் அப்படி சொன்னாக்கா,
அஞ்சனா கீர்த்தி இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க, முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. ஜீவா நீட்டை பற்றி பேசியிருக்காரு. மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. திருச்சி சாதனா பேசியிருக்காங்க, பைலாண்டன்சன் கூட பேசியிருக்காரு. எல்லாருமே நடிகர்கள், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. நான் இயக்குனராக இந்த படத்தை இயக்கியிருக்கிறேன், அரசியல் பேசல. நான் இயக்குனர், அவங்க நடிகர், அவங்க நடிகை, மற்றவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த படம் தான் அரசியல் பேசும். அடுத்த படம் நாங்கள் வேற லெவலுக்கு போயிடுவோம். இதுதான் அதுக்கான பதில். அடுத்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, கண்டென்ட் என்னன்னு தெரியாம நீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. நிறைய கான்ட்ரவர்சி இங்கே பேசியிருக்காங்க. படம் பண்ணும்போது கான்ட்ரவர்சி இருந்தது, நிறைய இருந்தது. அது என்ன, அறம் செய்யதே இங்க அரசியல் களம். இதுதான் படத்துடைய ஒன்லைன். 75 ஆண்டு கால அரசியலை முழுமையாக மாற்றணும். இப்ப நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்ல, முழுமையான அரசியல் மாற்றம். இதுதான் படத்துடைய திரைக்கதை. இந்த படத்துல இந்த மாநில தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ தனிநபர்களையோ பற்றி ஒரு வார்த்தை ஒரு வசனமும் கிடையாது, ஒரு காட்சி கூட கிடையாது. யாரையும் நான் தாக்கி பேசல, எதிர்த்து பேசல, ஆதரவா பேசல. அப்புறம் இப்படி அரசியல் படம் நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரே பதில் தான். 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசியல்வாதிகளை மாறி மாறி ஆண்ட அரசுகள் மக்களுக்கு எதிராக எடுத்து வச்ச விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அதனை மேற்கோள் காட்டி மக்கள் அரசியல் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கிறோம். இன்னும் தெளிவாக வேணும்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால பத்திரிகையாளர் காட்சி இருக்கு, அதை பார்த்துட்டு எழுதுங்க. நன்றி. இறுதியா சுந்தரவல்லி மேம் பேசுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இசை வெளியிட நம்ம பண்ணிடலாம், எல்லாருமே மேடையில் இருக்கும் போது. ஸோ சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்ற மாதிரி உங்க நாங்க லாஸ்டா அழகா சேவ் பண்ணி வச்சிருக்கோம் உங்க ஸ்பீச் கேட்கறதுக்காக. ஸோ எல்லாருமே சேர்ந்து இசை வெளியிட்டு இப்ப பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லாருமே எழுந்துக்கலாம். ப்ளீஸ் இருக்கட்டும் சார். சரி, போங்க. இங்க பேசணும் சும்மா போயிட்டு இயக்குனருக்கு திரு நம்பி நன்றி. இயக்குனருக்கு திரு நம்பி அவர்கள் சால்வை போத்து கௌரிக்குமார் அவர்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க விரும்பி வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோடு தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் தி பெஸ்ட் ஸ்பீச் எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு நபர், பேராசிரியை, சமூக ஆர்வலர், பேச்சாளர், திருமணர் ஆர்வலர். உங்கள்ட்ட தமிழ் கத்துக்கிறேன் நானு. இன்னமுற்றிடும் போவதற்கு அஞ்சோம், ஏழையராயி இனி மண்ணில் துஞ்சோம், தன்னலம் பேணி இழித்தொழில் புரியோம், தாய் திரு நாடினி இனி கைவிரியோம். தன்னலம் பேணி இழித்தொழில் புரியோம், தாய் திரு நாடினி இனி கைவிரியோம். ரொம்ப அற்புதமாக ஒரு மனசுக்கு நிறைவான, அரசியலுக்கு நெருக்கமான,
சமகால அரசியலை பேசி இருக்கிற அறம் செய் திரைக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இங்க நான் நிக்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட ஒரு சின்ன தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுல செந்தாரகை என்கிற ஒரு கதாபாத்திரம், இந்த அரசியல் மாற்றம் என்பது சமூக மாற்றத்தினால் வரும் என்று நம்பக்கூடிய, அரசியலை பின்பற்றி சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். எனக்கும் அதிலே நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே பெண்கள் அரசியலாக, ஏன் உலகத்தில் பெண்கள் அரசியலை புரிந்து கொண்டு அரசியலாக இருந்தார்கள் என்றால் சமூக மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று நம்புகிற ஒரு ஆள். எனவே இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ணேன். படக்குழுவே ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல படம். எனக்கு ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு அரசியல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது உங்க பேச்சு. ஏன் தெரியுங்களா, இந்தியாவுல தமிழ்நாட்டுல 90% பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா, அரசியல் ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம அவ பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற வழக்கம் உண்டு. நான் சொல்றேன், அரசியல் இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது. என் தட்டுல என்ன சோறு இருக்கணும் தீர்மானிக்கிறது அரசியலாக மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுக்கணும், நான் என்ன பேசணும், நான் படிக்கணுமா, நான் வேலைக்கு போகணுமா, நான் என்ன செய்யணும் தீர்மானிக்க ஒரு அரசியல் இருக்குதா? அதுல நம்ம பார்வையாளராக இருக்க போகிறோமா, பங்கேற்பாளராக இருக்க போகிறோமா? அதுதான் கேள்வி. இந்த படம் அதான் நான் கேட்கறதா புரிஞ்சுக்கிறேன். இந்த காட்டின காட்சிகள் அதைத்தான் டைரக்டர்லாம் ரொம்ப பயந்துட வேண்டாம். இது தமிழ்நாடு. இங்க அரசியல் எடுபடும். அரசியல் பேசுற அத்தனை பேருக்கும் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க. சமகால அரசியலை பேசணும். ஒரு கலைஞனுக்கும் படைப்பாளிக்கும் முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுங்களா, ஒரு படைப்பாளி அரசியலை பேசணும். அது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது காலங்காலமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது நாடகத்துல வந்த முருகன் அரசியல் பேசினார். முருகன் அரசியல் பேசினார். வள்ளி திருமண நாடகம் நடக்கும், ஆனா முருகன் அரசியல் பேசினாரு. வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து கேள்வி கேட்டாரு, வெள்ள வெள்ள கொக்கே, வெள்ளாட்டம் கொக்கே, தேம்ஸ் நதை கொக்கேன்னு கேட்டாரு. அரசியல் பேசினாரு. விடுதலை கிடைச்சது. ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நான் 18 வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல்ல உள்ள வந்தவன். மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன். இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிச இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு அவமானங்கள் புறக்கணிப்புகள் தாண்டிதான் எல்லாருடைய பயணமுமே கூட. ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்தர்கஸ்மின்னு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வீதி நாடக கலைஞன் சப்தர்கஸ்மி ஒரு பேராசிரியரும் கூட. டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாங்க. அன்னைக்கு ஆளக்கூடிய அங்க இருக்கிற அரசு அவரை அடிச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. பேர் சப்தர்கஸ்மி. அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் ஹல்லா போல், உறக்க சொல் என்கிற நாடகம். செத்துட்டாரு. ஒரு வாரம் ஆகுது. அதே இடத்துல அவங்களுடைய இணையர் மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார். ஒருத்தரும் நடிக்க வரல, பயந்தாங்க. ஆனா அந்த அம்மா விடல. என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று 4 பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று மாலாஸ்ரீ அதிகாரத்திற்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தார் என்பது வரலாறு. சோ கலைஞர்கள் அரசியல் பேசணுங்க. ஐ திங்க் இந்த படம் முழுக்க சமகால அரசியலை பேசுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சமகால அரசியலை நாங்க தான் கத்திட்டு இருக்கோம்னா, 1000 மேடைகளில் பேசுவதை விட ஒரு படம் போதுங்க, அருமையா போய் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிக்கும். நீங்க ஜெய்பீம்னு ஒரு படம் காமிச்சாங்கல்ல, பழங்குடி மக்களின் மீது சாதிய ரீதியாக அதிகாரம் எவ்வளவு வன்முறைகளை செய்கிறது என்று பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து சீனாக்காரன் அழுதான். ஏன் தெரியுங்களா, அந்த படமும் அரசியல் பேசியது. அரசியல் பேசுகிற படங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை, வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் குறித்து எனக்கு வேறுபாடு உண்டு. அந்த பாட்டெல்லாம் எங்க தோழர் சேப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஜாகுவார் தங்க அண்ணாட்ட கேட்டேன், இந்த பாட்டெல்லாம் எந்த இடத்துல சேப்பா. படம் சீரியஸா இருக்கு, படம் அவ்வளவு அழகா போகுது. அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க தானே கதை வசனம் எல்லாம் எழுதுனீங்க. உடனே ஆயுத புரட்சியை செய்வோம். நாங்களாம் அப்படி நம்பிதான் உள்ள வந்தோம். படிக்கிற காலத்துல புரட்சியெல்லாம் வரும்னு நம்பினால நானும் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்தியாவுக்குள்ள ஏற்பாடே கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு. ஆக நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வசனமா வச்சிருந்தாரு. ஆயுத புரட்சின்ற பேரெல்லாம் ஜனநாயக நாட்டுல செல்லுபடி ஆகுதுங்க.
இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். அவன் ஒரு வசனமா வைக்கிறாரு. அந்த ஒரு வசனத்துக்காக நான் இந்த மேடைக்கு வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜாகுவார்த்தங்க அண்ணனா, நான் யாரு அப்படின்னு கையாது. ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பார்த்திருக்கேன். ரொம்ப நகைச்சுவை, இயல்பாவே நகைச்சுவையா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ஏன்னா நாங்க சீரியஸாவே இருக்கிற ஆளுங்க, வெறப்பா நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க. திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளவு அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 42 கட்டு ரொம்ப கம்மி இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த வசனம்லாம் விட்டுருக்க மாட்டானுங்களே, எப்படி கிடைச்சது? ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பார்த்தா ரத்த சாட்டை எடுத்தால் எழுதிட்டாரு வைரமுத்து. தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா, வன்முறையா அப்படின்னு தூக்குன காலம்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம் சொல்லுகிற அரசியல் என் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பேணி காக்கிற ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புறேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னா, பெண்களை அரசியலாக்குவது, அதுல நீட்டுக்காக போராடுவது. நான் என் மேல நிறைய கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் நீட்டுல வந்த கேஸ் தான். இப்ப நான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு. நீட்டுக்கு இல்ல நாங்க இருக்கோம்ல, நாங்க இருக்கோங்க. ஒரு கலைஞன் இந்த நாட்டுக்காக போராடுகிற போது நாங்க கூட நிப்போம். என்னுடைய சகோதரர்களை பாதுகாக்கிற பேரரனாக நாங்க களத்துல நிப்போம். அதான் நீங்க தமிழ்நாடுங்க, இதை கொண்டாடத்தான் ஆள் இருப்பாங்க. நீட்டு தேர்வுக்கான போராட்டம், ஒரே நாள்ல 3 குழந்தைங்க இறந்து போனாங்க. திடீர்னு ரோட்டை மறிச்சு இந்த சென்னையில உட்கார்ந்த மேல கேஸ் போட்டுட்டு நீதிபதியே கேட்கிறாரு, இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ரோட்லயே உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. அப்படி நீதிபதியை மிரட்டி எல்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல வச்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் திரைக்கலைஞனுக்கான மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். எனக்கு அரசியல் சாசன சட்டத்து மேல கோவப்பட்டிருந்தாரு டைரக்டர். அரசியல் சாசன சட்டம் தான் இன்னைக்கு நம்மள மனுஷங்களா சமத்துவத்தோடு நடத்துறது. அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற வேலையை இங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. சட்டம் ஓரளவுக்கு சரியா இருக்கு, ஆனா அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற இடம் சரியில்லை என்பதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சகோதரர்கிட்ட பேசிக்கிறேன். சோ இந்த படத்தை பொறுத்த வரையும் நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல மக்கள் நொந்துருவாங்க. ரொம்ப சின்ன, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ரொம்ப சிம்பிள். காலத்தால ஒரு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கவே, அது உலகத்துல மிகப்பெரிய உதவியா இருக்கும். நாளத்துல ஞானப்பெரு அதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்ட மாட்டேன். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்ல அந்த படத்துக்கு நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா, நீட்டுக்காக என் குழந்தைகள் ரோட்ல உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்காக 24 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் அழுதுட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான பணம் வச்சவங்களுக்கு தான் மருத்துவ கனவு என்று அதிகாரம் சொல்லுகிறது. பணம் வச்சிருக்கிறவங்க அதிகாரத்தை உடைச்சு ஊடு வழியில போறான். ஆனா கனவுகளோடு என் குழந்தைகள் கயிற்றை முத்தமிட்டு தூக்குல தொங்குறா அப்படின்ற சூழல் இருக்கு. இந்த சூழல்ல இந்த படம் வருது அப்படின்றது, இந்த சூழ்நிலையில இது அதிகாரத்திற்கு எதிரான குரலாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலத்தினால் செய்த நன்றி. இந்த படம் இந்த தமிழ் சமூகத்திற்கு காலத்தினால் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை எடுத்திருக்கிற அத்தனை படக்குழுவினருக்கும் அன்பு தேவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். சமூகத்திற்காக இயங்குகிறவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை. உங்கள் வெற்றிக்கான விழாவிலே நானும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் வெற்றி. நன்றி. நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. சோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா கேட்கறதுக்கு? இன்னைக்கு காலையில வரைக்கும் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. தூத்துக்குடியில நேற்று நைட்டு 4 மணிக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சது. நல்ல மழை, காலையில வரேன்னு சொன்னாரு, வரல. மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருந்தாரு. இப்போ கூட போன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, 7 மணி அட்லீஸ்ட் 6:30 வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. மற்றபடி செங்கல்பட்டு தாண்டிட்டேன்னு தான் சொன்னாரு. எனக்கு குணாஜி கூட இருந்தாரு, மேடம் பேசினாங்க. ஸோ அதுதான் உண்மை. இல்ல நாங்களா வருத்தப்பட்டு தான் வரும் செய்ய சொன்னோம். இல்ல ஃபர்ஸ்ட் இந்த தியேட்டரை புக் பண்ண உடனே முதல்ல சொன்னது அவர்கிட்ட தான் சொன்னோம். சொன்னா 15 நாளுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அன்எக்ஸ்பெக்டடா வர முடியல. அதுக்கு அவரு விளக்கு கொடுப்பாரு அடுத்த பேட்டியில. நன்றி. சொல்லு.
அவங்களோட கேரக்டர் வந்து சாதனா யூடியூபர் சாதனா வந்து நடிச்சிருக்காங்க. சரி. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்கனவே யூடியூபர் சாதனா மேல நிறைய வந்து புகார்கள், அப்புறம் வந்து அவங்க வந்து சில விஷயம் பண்றது தப்பு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. சரி. இப்ப வந்து அவங்கள வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை நடிக்க வச்ச காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? இல்லை, அவங்க வந்து முதலமைச்சரா ஜெயலலிதாவும் நடிக்கல, ஒரு எதிர்க்கட்சி தலைவி அவங்க தான் சொன்னாங்க சார். இல்லை, அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்த அவங்க திருப்பி சொன்னாங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவி பேசணும், அதுக்கு ஒரு தலைவரோட இன்ஸ்பிரேஷன் தேவைப்பட்டுச்சு. அவங்ககிட்ட நான் சொன்னேன் என்னன்னாக்கா, முன்னாள் முதல்வரோட அந்த ஆனஸ்ட் நடந்து வர்றது போகிறது, அந்த ஸ்டைலு, அவங்க எப்படி ஆனஸ்டாக பேசுகிறாங்க, அதை வந்து கவனிச்சுக்க சொன்னது. அதுதான் அவங்க பண்ணாங்க. மற்றபடி அவங்களோட கேரக்டருக்கும் முதலமைச்சரோட எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த தலைவரையும் என் தனிப்பட்ட முறையில் யாருமே நாங்கள் விமர்சனம் பண்ணல. அது இங்கே வேலையும் இல்லை. இது முழுக்க முழுக்க மக்கள் அரசியல். அதனால் நீங்கள் யாருமே பத்திரிகையாளர் யாருமே தவறாக நினைக்க வேண்டாம். அவங்க வந்து முதலமைச்சரோட அந்த ஸ்டைலை பண்ண போயிருக்காங்க தவிர மற்றபடி அவங்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க பேசவே இல்லை, இமிடியேட் பண்ணல, டாமினேட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல்னாவே பெரிய ஒரு விஷயம் சார். அதை வந்து நீங்க ஓப்பனா சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா இப்போ நீட்டு நிறைய பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, உங்களை வந்து எதிர்கட்சியாலும் சரி ஆளுங்கட்சியாலும் சரி எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நான் பண்ண தப்ப நீங்க சுட்டி காட்டலாம், நீ பண்ண தப்ப நான் சுட்டி காட்டலாமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். அது எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. அதுக்கான பதில் தான் நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கான பதில் தான். என்னன்னா, நாங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு அப்படி போயிடுவோம். அஞ்சனா கருத்தியோ ஜீவாவோ இல்லை ஜாகுவார் தங்கமோ மற்றவங்க பேர் நடிச்சவங்களாம் போயிடும். அவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்குது. அதனால தான் அந்த கேப்ஷன் போட்டேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், பயம் என்பது இல்லை. இதில் ஒரு சின்ன டைலாக் இருக்குது, அதை நான் கட் பண்ணி போடல, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதான் உங்களுக்கு பதிலாக இருக்கும். இங்கே எது சரி எது தப்பு, எது தேவை எது தேவையில்லை, அது மட்டும்தான் முக்கியம். ஒரு மனிதன் அவனுடைய நடந்து போகிற தடம் தான் அவனுடைய அடையாளம். இதுதான் உங்களுக்கான பதில். சரியா? ஸோ யாருக்கும் பயந்துலாம் இங்கே அரசியல் பேசுறதில்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நீட்டை பத்தி பேசிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா. நீட்டு வந்து ரெண்டு அரசியலுமே சேர்ந்து களம் காண்டு மாறி மாறி வந்தாலும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. நீங்க யார பத்தி பேச போறீங்க? மத்திய அரசா மாநில அரசா இப்ப இருக்க அரசா? இல்ல, நீட்டை பத்தி பேசணும் சொன்ன தவிர நீட்டு வந்து தப்பா ரைட்டாங்க விஷயத்துக்கு நான் போகவே இல்லை. இன்னைக்கு நீட்டு தேவையா இல்லைங்கிறது தான் பேசியிருக்கிறோம். அது மாணவர்களோட பார்வையில தான் நான் பார்க்கணும், மெட்ரோவோட பார்வையிலோ இல்லை அரசியல்வாதிகளோட பார்வையில நான் அதை பார்க்கல. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீட்டு எழுதுறது வந்து மாணவர்கள். இதுக்கு முன்னால நீட் இல்லாத போது இங்க நிறைய டாக்டர்ஸ் வந்துருந்தாங்க, இப்பயும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நீட்ல வந்து படிச்சு நம்ம மாணவர்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமே அதுக்கான தீர்வு இல்லை. ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு லைன்ல சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து வேணும் தான் சொல்றீங்க. இல்ல, நீட்டு வேணும் நான் சொல்லவே இல்லை. இல்ல, நீட்டு எனக்கு தேவை பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், இன்னும் நீங்க இன்னும் தெளிவாக சொல்றேன். நீட்டு வந்து எனக்கோ பெற்றோர்களுக்கோ தேவையாங்கிறது முக்கியம் இல்லை, படிக்கிற மாணவர்களால முடியுமா முடியாதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நீட்டு நிறைய மாணவர்கள் நீட்டை அக்செப்ட் பண்றாங்க, அதுக்கான தேர்வுக்கு போயிட்டு தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கான பதில். அது நீட்டு வேணுமான மாணவரோட பதில் அதுதான். மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து நீட்டு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீட்டு வேணாம் நான் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு தீர்வு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை, அது எனக்கும் தெரியும். அதனால இந்த படத்துல வந்து நீட்டை பத்தி பேசியிருக்கோம். நீட்டு தேவையா இல்லைங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. நீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு அனிதாங்க கேரக்டர், அந்த படத்துல அனிதாங்க கேரக்டர் தான். அந்த கேரக்டர் அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. அது என்னன்னாக்கா, நீட்ல நான் தோத்துட்டேன், ஆனா பட் அதுக்காக வந்து மருத்துவத்துவம் இருக்கல, நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிட்டேன் அப்படின்னு அது அந்த மாதிரி போகும். அப்ப நீட்டை பத்தின அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அது எப்படி மக்கள் எதிர்கொள்றாங்க அதை பத்தி தான் பேசியிருக்கிறோம். ஜீவோவும் அதை பத்தி தான் பேசியிருப்பாரு. இல்ல, அரசியல் சாசனம் எல்லாம் பேசியிருந்தீங்க. ஆமா. இந்த இடத்துல எந்த இடத்துலயும் அம்பேத்கரே உள்ள வரலையே, எந்த இடத்துலயும் ஒரு போட்டோ கூட இல்லை. ஒரே ஒரு இடத்துல லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க, மீதி அம்பேத்கர் எந்த இடத்துலயுமே காண. சட்டம் எழுதினோரையே காட்டலன்னா நீங்க என்ன அரசியல் சொல்ல போறீங்க? இல்ல, நீங்க கேட்டதுக்கு வந்து முழு படத்தையும் நான் போட்டு காட்டணும். நிறைய இடத்துல வந்து அம்பேத்கர் பேசின அந்த கொட்டேஷன்ஸ்லாம் பேசிகிட்டே வந்திருப்போம். படத்தில் 7-8 இடத்துல அம்பேத்கரை பற்றியே தான் நாங்கள் பேசியிருப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அம்பேத்கர் சொன்ன விஷயம், அரசியல் சட்டத்தினுடைய பலன் இந்த தேசத்துடைய கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது வந்து அஞ்சனா பேசியிருப்பாங்க. அதில் ரெண்டாவது, அரசியல் சாசன சட்டம் வந்து இங்கே நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது தான் இங்கே சிக்கல். அந்த சிக்கலை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரைலரில் போட்டு காட்டல, ஏன்னா அதெல்லாம் வந்து யதார்த்தமாக இருக்கும்.
ட்ரைலரோட கான்செப்ட் என்னன்னாக்கா மக்கள் ஒரேடியாக சிந்திக்கணும். ஸோ அதுக்கு தான் படம் வந்து 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் ஒரே ஒரு லவ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நானும் மேகாலியும் பேசுகிற மாதிரி ஒரு லவ் சீன்ஸ் தான். மற்ற எல்லாமே அரசியல் தான். அரசியல்லாம் போயிட்டு வந்து கிடையாது. ஃபுல்லாக வந்து ஃபுல் கான்வர்சேஷன் தான். புரியுங்களா? அது அரசியல் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். குட் நைட்.